வணக்கம். நன்றியுணர்வு என்னும் பொன் இலை. பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு பதிவு செய்யப்பட்டுள்ள மனிதகுல வரலாற்றில் நன்றியுணர்வின் சக்தி போதிக்கப்பட்டு கடைபிடிக்கப்பட்டும் வந்துள்ளது. அங்கிருந்து அது பல நூற்றாண்டுகளின் ஊடாக பரப்பப்பட்டு அனைத்து கண்டங்களுக்கும் பரவி அடுத்தடுத்து ஒவ்வொரு நாகரிகத்தையும் கலாச்சாரத்தையும் ஊடுருவியது. கிறிஸ்தவ சமயம், இஸ்லாமிய சமயம், யூத சமயம், புத்த சமயம், சீக்கிய சமயம் மற்றும் இந்து சமயம் ஆகிய முக்கிய சமயங்கள் அனைத்தும் நன்றி உணர்வை தமது மையமாக கொண்டுள்ளன. நீங்கள் பெற்றுள்ள அபரிமிதத்திற்கு நன்றியுடன் இருப்பதுதான் இந்த அபரிமிதம் தொடர்ந்து உங்களுக்கு கிடைப்பதற்கான சிறந்த காப்பீடு என்று முகமது நபிகள் கூறியுள்ளனர். நன்றியுணர்வு மற்றும் மகிழ்ச்சியை தவிர வேறு எது குறித்தும் வாழ்விற்கு உங்களிடம் எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை என்று புத்தபிரான் கூறியுள்ளார். விஷயங்களை உள்ளது உள்ளபடியே பார்ப்பதில் நீங்கள் களிப்புற்றால் ஒட்டுமொத்த உலகமும் உங்கள் வசமாகிவிடும் என்று லாஷு கூறினார். தனக்கு கொடுக்கப்படும் எதையும் தான் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வதாக கிருஷ்ண பரமாத்மா கூறியுள்ளார். சொர்க்கத்திற்கும் பூமிக்கும் இடையே இருக்கின்ற அனைத்துக்கும் இந்த ஒட்டுமொத்த உலகிற்கும் நன்றி தெரிவிப்பதாக அரசர் டேவிட் கூறியுள்ளார். தான் நிகழ்த்திய ஒவ்வொரு அதிசயத்திற்கும் முன்பு இயேசுபிரான் நன்றி கூறினார். ஆஸ்திரேலிய பழங்குடியினரில் இருந்து ஆப்பிரிக்க மசாய் மற்றும் சூலு இன மக்கள் வரை அமெரிக்காவை சேர்ந்த நாவேயோ, ஷானி மற்றும் ஷெரோக்கி இன மக்களிலிருந்து தஹிடி, எஸ்கிமோ மற்றும் மாவோரி இன மக்கள் வரை நன்றி உணர்வை கொண்டிருக்கும் பழக்கம் பெரும்பாலான பூர்வீக குடிகளின் பாரம்பரியங்களின் ஆணிவேராக இருந்து வருகிறது. அதிகாலையில் நீங்கள் கண்விழிக்கும் போது பகவானின் செங்கதிர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கை மற்றும் வலிமைகளுக்காகவும் நன்றி கூறுங்கள். உங்களுடைய உணவிற்கும் வாழ்வதில் உள்ள ஆனந்தத்திற்கும் நன்றி கூறுங்கள். நன்றி செலுத்துவதற்கு உங்களால் எந்த காரணத்தையும் கண்டுபிடிக்க முடியாவிட்டால் தவறு உங்களிடத்தில்தான் உள்ளது. தொடர்ந்து நன்றி உணர்வை கொண்டிருந்த தங்களது சாதனைகள் மூலம் உலகின் தலைசிறந்த மனிதர்களில் ஒருவராக தாங்கள் நிலைநிறுத்திக் கொண்டு பிரபலமான மனிதர்களால் வரலாறு நிரம்பி வழிகிறது. மகாத்மா காந்தி, அன்னை தெரசா, மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர், தலாய் லாமா, லியோனார்டோ டாவின்சி, பிளேட்டோ, ஷேக்ஸ்பியர், ஈசாப், பிளேக், எமர்சன், டிக்கென்ஸ், வாஸ்து, டெஸ்கார்த்தே, கார்ல் ஜங், நியூட்டன், ஐன்ஸ்டீன் மற்றும் பலர் இதில் அடங்குவர். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் அறிவியலில் கண்டறிதல்கள் பிரபஞ்சத்தை நாம் பார்க்கும் விதத்தை மாற்றின. தனது உலகளாவிய சாதனைகளை பற்றி அவரிடம் கேட்கப்பட்டபோது மற்றவர்களுக்கு நன்றி செலுத்துவதை பற்றி மட்டுமே அவர் பேசினார். உலகில் தலைசிறந்த அறிவியலாளர்களில் ஒருவராக திகழ்ந்தார் அவர். தனக்கு முன்பு ஏராளமானவர்கள் அளித்திருந்த பங்களிப்புகளுக்காக ஒரு நாளைக்கு 100 முறைக்கு மேல் அவர்களுக்கு நன்றி செலுத்தினார். வாழ்வின் பல மர்மங்கள் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு வெளிப்படுத்தப்பட்டதில் ஏதேனும் வியப்பு இருக்கிறதா? வரலாற்றில் பல மாபெரும் அறிவியல் கண்டறிதல்களை அவர் நிகழ்த்தி காட்டியதில் ஏதேனும் ஆச்சரியம் உள்ளதா? அவர் தன் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் நன்றியுடன் இருந்தார். பதிலுக்கு அவர் பல வகையான அபரிமிதங்களை பெற்றார். தனது அறிவியல் சாதனைகளை அவர் எவ்வாறு நிகழ்த்தினார் என்று ஐசக் நியூட்டனிடம் கேட்கப்பட்டபோது பல ஜாம்பவான்களின் தோள்களின் மீது தான் ஏறி நின்று அதை சாதித்ததாக அவர் கூறினார்.
அறிவியலுக்கும் மனித குலத்துக்கும் மிக சிறந்த பங்காற்றியவராக சமீபத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐசக் நியூட்டன் தனக்கு முன்னால் வாழ்ந்தவர்களிடம் நன்றி உணர்வை கொண்டிருந்தார். தொடர்ந்து நன்றி உணர்வுடன் வாழ்ந்து வந்த அறிவியலறிஞர்கள், தத்துவவியலாளர்கள், கண்டுபிடிப்பாளர்கள் மற்றும் தீர்க்கதரிசிகள் ஆகியோர்கள் நற்பெரும் விளைவுகளை அறுவடை செய்து வந்தனர். அதன் உள்ளார்ந்த சக்தியும் அவர்கள் அறிந்திருந்தனர். ஆனால் நன்றி உணர்வின் சக்தி இன்று பெரும்பாலான மக்களுக்கு தெரியவில்லை. ஏனெனில் நன்றி உணர்வின் மாயாஜாலத்தை நீங்கள் உங்கள் அறிவியல் வாழ்வில் அனுபவிக்க வேண்டுமென்றால் நன்றி உணர்வை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும்.